சர்ஜரி நடந்து முடிஞ்சவங்களும் ஓகே, சர்ஜரி பண்ணிக்க போகிறவங்களுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சர்ஜரி நடந்த அப்புறமா நம்மளை என்ன பார்த்துக்கணும் அண்ட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து, நம்ம டாக்டர்ஸ் கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் மைட் பி ஆன் யுவர் மைண்ட். அது எல்லாமே நம்ம இன்னைக்கு அட்ரஸ் பண்ணலாம். ஐ எம் டாக்டர் பிரீத்தி மிருனாலினி, a general laparoscopic and a bariatric surgeon practicing at Apollo Hospital, Chennai. ஸோ என்னோட போன வீடியோவில் சர்ஜரிக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் செக்லிஸ்ட் நம்ம பார்த்துக்கணும், எப்படி ப்ரெப் பண்ணணும் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மெயினாக எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ சர்ஜரி நடந்து முடிஞ்ச கையோட என்ன நடக்கும் அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சர்ஜரி நடந்து முடிஞ்ச அடுத்த நிமிஷத்துலேருந்து ரெக்கவரி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் நம்மளோட ஓடிலேயே இருக்கும், அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே இருக்கும். அந்த இடத்துல ஜென்ரலாக ஒரு மினிமம் 1 hour to 2 or 3 hours வரைக்கும் அங்கே ஹோல்ட் பண்ணுவோம் பேஷண்ட்டை. இது எதுக்கு மெயினாக அப்படின்னா, பேஷண்டோட வைட்டல்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி மானிட்டர் பண்ணுறதுக்காக க்ளோஸ் மானிட்டரிங்கில் பக்கத்துலேயே வேர் ஆல் த டாக்டர்ஸ் அண்ட் த சர்ஜன்ஸ் ஆர் அவைலபிள் அங்கேயே வச்சுருப்போம் பேஷண்ட்டை. இட் இஸ் பேசிக்லி ஜஸ்ட் ஃபார் மானிட்டரிங், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இந்த டைமில் இஃப் நீங்கள் ஜென்ரல் அனஸ்தீசியா எடுத்திருந்தீங்க அப்படின்னா யூல் ஸ்டில் ஃபீல் வெரி கிராகி, ஒரு மாதிரி தூக்க கலக்கமாகவே இருக்கும் உங்களுக்கு. உங்களால் ஏந்திரிச்சு உட்காந்து ஏந்திரிச்சு நடக்கிறது அதெல்லாம் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கொஸ்டின் இந்த பர்டிகுலர் பீரியடில். பட் அட் த சேம் டைம் யூ வில் ஸ்டில் பி அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ். பேசுறது கேட்கும், என்ன சொல்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் சம்டைம்ஸ் இன் ஃபியூ ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த டியூரேஷனில் வந்து அட்டெண்டர்ஸையும் உள்ளே வந்து பேஷண்ட்டை பார்க்க விடுவோம். ஸோ இந்த மானிட்டரிங் பீரியட் முடிஞ்ச அப்புறமா இஸ் ஒன்லி வென் யூ வில் பி ஷிஃப்டட் டு த வார்டு. அப்படி இல்லாட்டி ஐசியூ கேர் தேவைப்பட்டுச்சுன்னா ஐசியூ கேர், தட் டெசிஷன் வில் பி டேக்கன் பை யோர் அனஸ்தெட்டிஸ்ட் அண்ட் யோர் சர்ஜன். ஸோ இதுவே நீங்கள் ஸ்பைனல் அனஸ்தீசியா எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது முதுகில் ஊசி போட்டிருந்தோம் அப்படின்னா, யூ வில் பி வெரி மச் அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ். என்ன நடக்குது உங்களால் எல்லாமே உணர முடியும். ஜஸ்ட் தட் அந்த காலில் வந்து சென்சேஷன் ஸ்லோவாக தான் தெரிய ஆரம்பிக்கும், இவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஸோ ஒரு 2 to 3 hours கழிச்சு we move you to a ward, to your ward. அங்கே வந்து slowly the rehabilitation starts. ஜென்ரலாக 3 to 4 hours கழிச்சு லிட்டில் பை லிட்டில் சிப்ஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்க ஆரம்பிப்போம் பேஷண்ட்டை உட்கார வச்சு. வாமிட்டிங் எதுவும் இல்லை, நாசியா எதுவும் இல்லைன்னா we progress to clear liquids, அதாவது தண்ணி, இளநீ, ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போவும் எந்த வாமிட்டிங் இல்லை, the patient is completely okay அப்படின்னா then we progress to soft solids or normal diet eventually. Now இதுலயே வந்து there are certain situations where the surgeon சில சமயம் என்ன நினைப்போம் அப்படின்னா, இல்லை இது வந்து இட்ஸ் பெட்டர் டு வெயிட், இவ்வளோ சீக்கிரம் வந்து லிக்விட்ஸ் சாலிட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், 2 நாள் வெயிட் பண்ணலாம்னா இதெல்லாம் எக்ஸப்ஷனான சிச்சுவேஷன்ஸ் வேர் சர்ஜனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் கம்ப்ளீட்டாக த நர்சஸ் அண்ட் த என்டையர் டீம் ஆன் த ஃப்ளோர் ப்ராக்டிசஸ். அவங்களா எந்த டிசிஷனுமே எடுக்க மாட்டாங்க. வெரி ரேர் சிச்சுவேஷனில் மட்டும்தான் அவங்களா ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறது. ஜென்ரலாக எதுவாக இருந்தாலும் they immediately dial the surgeon, இந்த மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கிளியராக கேட்டு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமாக தான் எல்லாமே நடக்கும். ஸோ தட் பார்ட் யூ கேன் பி வெரி அஷ்யூர்ட். ஸோ இதுக்கப்புறம் மொபிலைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரலி within 10 hours to 12 hours of the surgery நம்ம வந்து பேஷண்ட்டை அட்லீஸ்ட் பெட்லேருந்து கீழே இறங்கி உட்கார ஆச்சு சொல்லுவோம். பிகாஸ் ஏர்லி மொபிலைசேஷன் இஸ் த கீ. தட் இஸ் லிட்ரலி த பெஸ்ட் மெடிசன் தட் யூ கேன் ஆஃபர் டு அ பேஷண்ட். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம ஒரு பேஷண்ட்டை மொபிலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பேஷண்ட் வில் ஆல்சோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆவாங்க. ஸோ இந்த டியூரேஷன் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பெயின் கில்லர்ஸ், உங்களுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ், மீன்வைல் ஐவி ஃப்ளூயிட்ஸ், ஹைட்ரேஷன், உங்களோட அவுட்புட் எப்படி இருக்குது, யூரின் மானிட்டரிங், மோஷன் மானிட்டரிங், எவ்ரிதிங் வில் பி கம்ப்ளீட்லி மானிட்டர்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே அப்புறம் நீங்கள் நல்லா மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்ற பட்சத்தில் மட்டும்தான் we will plan for a discharge. So the discharge generally for laparoscopic surgery, இப்போல்லாம் நிறைய சர்ஜரிஸ் நாங்கள் டே கேராகவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிகாஸ் ஆஃப் த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் டெக்னிக்ஸ். நாங்கள் ஒன்றும் அவசரப்பட்டு அனுப்புறதுக்குன்னு இல்லை, பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி
டெக்னாலஜி has advanced so much that ஒரு 10 வருஷம் முன்னாடி 4 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கி பண்ண வேண்டிய சர்ஜரியை இன்னைக்கு நம்மளால டே கேராகவே பண்ண முடியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் த வேர்ல்டு இஸ் ஆல்சோ ஃபாஸ்ட் பேஸ். நம்மளுக்கும் கடகடன்னு எல்லாமே வேலைக்கு போகணும், நம்ம நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்திலே இருக்கும். பட் அதையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி ஹேஸ் drastically improved and mind you without compromising safety. ஸோ இது எல்லாத்துக்குமே அப்புறமா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு what are the things that you need to follow அப்படின்றது generally the surgeon or the surgeon's team or the nurse ரொம்ப கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா தயவுசெய்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டாம், என்ன சிம்டம்ஸ் இருந்தால் நான் அலாம் ஆகணும், நான் பயப்படணும், என்ன சிம்டம்ஸ் இருந்தால் ஐ ஷுட் காண்டாக்ட் த டாக்டர் இமீடியட்லி, நான் உடனே ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்ற சில பல விஷயம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பயம் உங்களுக்கு இருக்காது. சில சர்ஜரிஸ்க்கு அப்புறம் சில விதமான ஒரு சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமனாகவே இருக்கும். ஸோ ஜென்ரலாக நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட அப்படி தான் ரீஅஷ்யூர் பண்ணுவேன், இது இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு வேக் சென்சேஷன், ஒரு வேக் பெயின், ஏதாவது ஒன்று தெரியலாம், பயப்படாதீங்க, இட் இஸ் நார்மல் அப்படின்ற ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் யூ வில் கெட். ஸோ இந்த ரெக்கவரி டியூரேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்க மெடிசன்ஸ், உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்து சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சில பேரை மாத்திரை மருந்து எடுக்காமல் எனக்கு வலி இல்லை டாக்டர், நான் ஆன்டிபயோட்டிக்கை நடுவில் நிறுத்திட்டேன், எனக்கு அதை சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறது இஸ் ஜென்ரலி நாட் அட்வைசபிள். ஸோ ஐ ஹோப் தட் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.